ஆக்சிலரி verb தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்ன்றதை இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் அது எப்படி சார் வில்லுன்றது ஓன்ட்டாச்சு? இப்போ இருந்தே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியமான as well as some advanced level வரைக்கும் நம்ம போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இஃப் imperative verbs are simple requests, ரொம்ப பெரிய முக்கியமான எக்ஸம்ஷனல் ரூல். கிராமர் கிளாஸுக்கான லைவ் செஷன் வந்து வரப்போகிற சண்டே நான் வந்து ஷெடியூல் பண்ண போகிறேன். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீக் வந்து 12 போயம்ஸை வந்து ஒரே ஷார்ட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 6 hours வந்து கண்டினியூஸாக அதுக்குள்ள வந்து கேள்விகள் கேட்டேன். அண்ட் மோரோவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ரொம்ப ஆக்டிவாக வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ திஸ் டைம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிற சண்டே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸாக கேட்க போகிறேன். அண்ட் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சரும் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த கிராமர் அப்படின்றது நிறைய பேருக்கே வந்து ரொம்ப பயமாக இருக்குன்றீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த செஷனை வந்து நம்ம இன்னும் சூப்பர்பாக வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தர போகிறேன் உங்களுக்காக. சரி, ஓகே. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்காக நிறைய வந்து எஃபர்ட்ஸ் போடுறோம். நான், என்னோட டீம், அண்ட் மோர் ஓவர் வந்து சொல்ல போனால் மொத்த டீமே வந்து we are putting more effort to give you quality content. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, மென்ஷன் TNPSC and my name and give us a review so that it will be more motivating and at the same time I can reach more students. நிறைய பேர் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ரிவ்யூஸில் உங்களோட நோட்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் ஒரு வீடியோ போட போகிறேன். உங்கள் நோட்ஸ் எப்படி இருக்கணும், உங்களோட லாஸ்ட் மினிட் நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ QR கோட் இங்கே இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான ரிவ்யூக்கான முக்கியமான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மோட்டிவேட் அஸ். ஸோ இப்போ நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு கொஸ்டின் டேக்ஸ். ஸோ கொஸ்டின் டேக் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கொஸ்டின் டேக்ஸில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து அதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட நோட்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரே பேஜில் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக எழுத முடியுமோ எழுதி அதை ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுங்க. ஸோ தட் ஒரே பக்கத்தில் உங்களுக்கான எல்லா நோட்ஸுமே காம்பேக்டாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கமான், லெட்ஸ் கோ இன். ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம சொன்னபடி கொஸ்டின்ஸ் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் டேக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அதை ஒரு கேள்வியாக வந்து மாற்றுறதுக்காக நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரு கேள்வியாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற வேர்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொஸ்டின் டேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குன்னே சில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொஸ்டின் டேக்ஸில் தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து எங்களுக்கு போயிருந்ததா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் டேக்ஸில் எதுக்காக மார்க்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து என்ன பண்ணணும், நல்லா வந்து ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஆர்டிகிள்ஸ் வீடியோவில். ஆர்டிகிள்ஸில் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஆர்டிகிள்ஸில் வந்து கிராமர் அப்படின்னாலே அதுக்கு நிறையா எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த எக்ஸம்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சு படிக்கிறது ஒரு ரகம், அதே மாதிரி புரியாமல் நம்ம மக்கப் பண்ணுறது ஒரு ரகம். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, புரிஞ்சும் படிச்சிருக்கணும், அதே நேரத்தில் அதை மக்கப்பும் நம்ம பண்ணியிருக்கணும். பிகாஸ் மக்கப் பண்ணாமல் நம்மளால் வந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்மளால கிளியர் பண்ணவே முடியாது. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால அந்த சப்ஜெக்ட்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னு கேளுங்க. கிராமர்னாலே எக்ஸம்ஷன். இந்த எக்ஸம்ஷனல் ரூல்ஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட ரிவ்யூஸ்ல வந்துட்டு கீழே வந்து நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்றத ஒரு நல்லா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல போய் நீங்க லிங்க் பண்ணி உங்களுக்கான ரிவ்யூஸை வந்து எங்களுக்கு கொடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட நோட்ஸையும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ நம்ம கிளாஸஸ் மூலமாக நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்கன்றதையும் நான் பார்த்து அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஸ்டின் டாகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எக்ஸம்ஷன் ரூல்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நோட் பண்ணும்போதே பக்கத்தில் இ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த இயை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸம்ஷனை நம்ம மக்கப் பண்ணணும் கடைசி நிமிஷத்தில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதில் வந்துட்டு எப்படி வந்து பேசிக்ல இருந்து நம்ம வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் லெவலான ஒரு திங்கிங் வந்து நம்ம கொண்டு வருவோம் இந்த கொஸ்டின் டேக்ல. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் செகண்டாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த இடத்துல ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கோ அதை கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிக்கிறது. ஸோ பேசிக் ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பற்றின சில டீட்டெயில்ஸ் எப்படினாலும் ஒரு பேசிக்கான நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து என்னது இன்னும் 50 டேஸ் தான் இருக்குது. இந்த 50 டேஸ் இருக்கிறதுனாலே நிறைய பேர் பயத்திலே கொஸ்டின் டேக்ஸ் நேரம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களோட அந்த மைன்யூட் நாலேஜை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக எப்படி கொண்டு போகிறது, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக கூட இதை வந்து பார்க்கலாம். எதுவாக இருந்தாலுமே இதுதான் ரூல். ஸோ இப்போ நம்ம கேட்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து கேட்பேன். அண்ட் இந்த கிளாஸும் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாகவே கொஸ்டின் டேக்னா என்ன அப்படின்றத அப்படியே வந்து ஒரு லார்ஜ் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்போனா நீங்கள் இதை எப்படி படிக்கணுன்றதை நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு வந்து கடைசி யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் டேக்ல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வந்து நான் ரூல்ஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். இந்த ரூல்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ரூல் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் டேகை நம்ம எப்படி எழுதணுன்றதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னது, பிளேஸ் அ கமா ஆஃப்டர் தி ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட், he is late. ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ஒரு கம்மா வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும், ஒரு கம்மா. ஸோ அதை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம், he is late அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஒரு கம்மா போடுறோம். question mark a small letter. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூலை தான் நான் சொல்கிறேன், இதில் எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்றதை அடுத்தடுத்த ரூலில் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. isn't he அப்படின்றதுல நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால். ஓகே, செகண்ட் ரூல். தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே செகண்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல். அண்ட் ஸ்மால் லெட்டர், அதை இங்கே சொல்லிட்டேன். கொஸ்டின் மார்க், ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு கம்மா இருக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சோன்னா எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க உங்கள் மைண்ட்லேயே. ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறமா ஒரு கம்மா போடணும், ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்கணும், அண்ட் கொஸ்டின் மார்க் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே. 2, we from question tag with auxiliary verbs. நான் இந்த சைடு வந்துக்கிறேன். we from question tag with auxiliary verbs of each sentence. இதில் பாருங்க, she will reach tomorrow, won't she? she will reach tomorrow, won't she? ஸோ இதில் பாருங்க, நல்லா பாருங்க, we form question tag with auxiliary verbs of each statement. ஸோ இதில் என்ன வேர்ப் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருக்க வேர்ப் வந்து வில். இதில் கொடுத்துருக்க வேர்ப் என்னது, வில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வில் ரீச் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், உடனே அந்த ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், won't she அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ரூல் படி கமா போட்டாச்சு, ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியாச்சு, கொஸ்டின் மார்க் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூலில் இருக்கிறது என்னது, ஆக்சிலரி வேர்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்றதை இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் அது எப்படி சார் வில்லுன்றது won't ஆச்சு, ஏன் வில்லுனே போட்டா என்ன, அடுத்தடுத்த ரூலில் உங்களுக்கு இதை நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இது அப்படியே லைன் பை லைன் எழுதிட்டே வாங்க, ரூலாக ஒவ்வொன்றா வந்து எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு இதுதான் வந்து கரெக்டாக ஒரு ஆர்டரில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தர போகிறேன். இந்த ஆர்டரில் நீங்கள் கொஸ்டின் டேக்கை படிச்சிட்டிங்களா அப்படின்னாலே வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் டேக்கில் தான் நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து அச்சீவர்ஸே வந்து பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்டான ஏரியாவில் இருந்து தான் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்படியே பேசிக்ஸ்லேருந்து அப்படியே அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே. தேர்ட் ரூல் நம்பர் 3 இங்கே வந்தாச்சு. எப்படி சார் அந்த இடத்துல வந்து வில் வந்து won't ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கல்ல, ஃபர்ஸ்ட் இதில் 2 வகையான சென்டென்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். செகண்ட் வந்து நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது என்னது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் வெரி கோல்ட் அப்படின்னு வந்திருக்காங்க. இதில் இட் இஸ் தான் வந்து ஆக்சிலரி வேர்ப். இதில் என்னது இஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவ். அது எப்படி சார் இஸ் பாசிட்டிவ், அப்போ வந்து நெகட்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா isn't அப்படின்னு வந்தால் அது வந்து நெகட்டிவ்.
isn't அப்படின்னு வந்தா நெகட்டிவ், isn't வந்தா அது வந்து பாசிட்டிவ். அப்போ உங்களுக்கு இப்போ மைண்ட்ல வந்திருக்கும் கண்டிப்பா. என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ், wasn't அப்படின்னா அது வந்து நெகட்டிவ். wasn't அப்படின்னா இப்படி வந்து கொடுத்துருக்காங்களே, இதுக்கு மீனிங் என்னன்னு சில பேர் கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் was not அப்படின்றது தான் சுருக்கி அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல, அதோட கான்ட்ராக்ஷன்ஸ் சொல்ற ஃபார்ம்ல வந்து எழுதியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இதுல எப்படி சார் இப்போ அடுத்து நான் வந்து இதை என்ன சார் பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சார் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே உங்களுக்கு தெரியணும், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் டேகை தான் வந்து தரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நெகட்டிவ் டேக் வந்து ஒரு பாசிட்டிவ் டேகை தான் வந்து தரும் அப்படின்றத செகண்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துலயே சொல்லுங்க ஆப்போசிட்ஸ், அதாவது நீங்க இதை இப்படி வேணா எடுத்துக்கலாம். மேத்ஸ்ல நம்ம சொல்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் மாதிரி, இது ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி தான் அட்ராக்ட் ஆகுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே தெரியும், பட் பேசிக்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நான் சொல்றத ஸ்லோவா ஸ்டெடியா நோட்ஸ் எடுங்க. இதெல்லாம் தெரியுன்றதுக்காக நோட்ஸ்ல வந்து அங்கங்க விட்டுக்கிட்டே வராதிங்க. ஏன் சொல்றேன்னா, இதுல ஒரு ஆர்டர் வந்து உள்ளடங்கி இருக்கு. நான் இதை டீச் பண்ண உங்களுக்கு தெரியும், 20th பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்டோட ரிலேட் ஆகும், 19th பாயிண்ட் ஒரு பாயிண்டோட ரிலேட் ஆகும். அப்போ நீங்க வந்து அதை வந்து நீங்க ஒரு ஸ்கேல் வச்சு அழகா ஒரு லைனை போட்டு நீங்க வந்து கோர்க்கணும். எல்லாரும் கண்டிப்பா உங்க ரிவ்யூஸ்ல இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லி உங்களோட நோட்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த இதுக்காக நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கேன். சொல்ல போனா நேத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 hours லைவ் கிளாஸ் நடத்திட்டு நைட் ஃபுல்லா உட்காந்து நான் இந்த ஸ்லைடையும் இதை எழுதி உங்களுக்கு ஒரு ஆர்டர் படி அதை கொண்டு வந்து நிறைய டிராஃப்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கான்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு டிராஃப்ட் வந்து நிறைய வந்து ரெடி பண்ண மாதிரி இதுக்கு நிறைய ரஃப் ஒர்க்ஸ் பண்ணி நான் இதை கடைசியாக இவ்வளோ சூப்பராக உங்களுக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இஸ் அப்படின்னா இஸ்ன்ட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே, wasn't அப்படின்னா இதோட ஆப்போசிட் என்னது, was. ஏன்னா இங்க நெகட்டிவா இருக்கு, அப்ப பாசிட்டிவ். was அப்படின்னு வருது. சார் இங்க ஜான் இருக்கு, அப்ப ஏன் சார் இங்க he இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்த ரூல். ஸோ இப்படியே ஒவ்வொன்றா ஸ்டேஜா வந்து போகலாம். ஸோ ஒவ்வொரு 5 இதுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு 5 ரூலுக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ண போறேன். ஒவ்வொரு 5ஐயும் நாம படிச்சுட்டு நீங்க அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் பேச அது வந்து உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். ஸோ இட் வில் பி அ இம்மிடியட் ரிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நெகட்டிவ் டேக்ஸ், கான்ட்ராக்ஷன்ஸ் ஒன்லி. You can win. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு ஆக்சிலரி வேர்பை தான் நம்ம வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஒரு வேர்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது கேன், அப்போ அதோட ஆப்போசிட் போல்ஸ் தான் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ கேனை வந்து காண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஓகே, இதில் என்ன சார் ரூல் கொடுத்துருக்குன்னா, கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னாலே அதை வந்து சுருக்கி எழுதுறது தான் கான்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கேனோட ஆப்போசிட் என்னது, cannot அப்படி தான் வரும். கேனோடது cannot. ஸோ அப்போ இந்த கேனை வந்து நம்ம எப்படி மாற்றலாம் கான்ட்ராக்ஷன் படின்னு பார்த்தீங்கன்னா, cannot இட் வில் பி சேஞ்ச் டு can't. do not அப்படின்னா don't. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக வந்து தெரியும். ஸோ அது தெரியலனாலும் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதிலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 4th ரூல், கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். கான்ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப மெயின். நிறைய பேர் வந்து கேனுன்னா cannotன்னு சொல்லி போட்டுறாதீங்க, ரொம்ப பெரிய சில்லி மிஸ்டேக்கா வந்து அது வந்து போய் முடிஞ்சிடும். ஸோ ரூல் நம்பர் 5, subject to be converted to person pronoun. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நம்ம வந்து he they அப்படின்னு பார்த்தோம். அதில் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல ஜான் இருந்தது, எப்படி சார் ஹீயா மாறுச்சுன்னு நம்ம வந்து பார்க்கல. ஸோ இதில் பாருங்க, ஜெனி டசன்ட் நோ ஜேம்ஸ். ஸோ இதில் ஆக்சிலரி வேர்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. டசன்ட்ன்றது ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட், அப்போ இது கொடுக்க போறது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டான டஸ் அப்படின்றத வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஜெனி தான் வந்து சப்ஜெக்ட். ஜெனின்றது என்ன பேரு, ஒரு பொண்ணோட பேரு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, இட் ஷுட் பி கன்வெர்டட் டு அ ப்ரோனவுன். ப்ரோனவுன்றது என்னது, ஹீ, ஷீ, தே, தெம், இட். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா
இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொனவுன்ஸ். ஸோ இதில் வந்து ஜெனிக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்க போகிறது ஷி, ஏன்னா அது வந்து ஒரு ஃபீமேல் ஜெண்டர். ஸோ அதை வந்து நம்ம ஷீன்னு கொடுக்குறோம். ஸோ ஜெனி டசன்ட் நோ ஜேம்ஸ்னா டஸ் ஷி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்னாலே என்னது அப்படின்னு பார்த்தா இதில் ஃபர்ஸ்ட் நான் வாசிச்சிடுறேன் சென்டென்ஸை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஒரு வார்த்தையை வச்சு பார்க்காதீங்க, எக்ஸாமில் ஒரு 2-3 தடவை வாசிங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் டிடன்ட் லீவ், the students didn't leave அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட ஆக்சிலரி வெர்பை கண்டுபிடிங்க, didn't. அதுக்கப்புறமா செகண்ட் ரூல் வந்து அது என்ன இதில் இருக்கு, என்ன டைப்ல இருக்கு, நெகட்டிவா இருக்கு. ஸோ இங்க வந்து did வந்துடும். அடுத்து வந்து the students அப்படின்றது தான் வந்து என்னது, சப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது என்னது, ஸ்டூடெண்ட்னா என்னது, ஸ்டூடெண்ட்னா சிங்குலர், ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து என்னது ப்ளூரல். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ப்ளூரல் ஃபார்மான தேவை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு ப்ரொனவுனுக்கு வந்து என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். ஸோ ரூல் நம்பர் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வேகமாக வந்து ஒரு ரூல் நம்பர் 1லேருந்து பார்த்துருவோமா. ரூல் நம்பர் 1 என்னது, அதுக்கு வந்து கமா போடணும், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டரி வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்மால் லெட்டர் அண்ட் அ கொஸ்டின் டேக். ஸோ ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 2ல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் நம்ம கொஸ்டின் டேக்கே வந்து ஃபார்ம் பண்ணணும். அண்ட் மூணாவது டேக் வந்து என்னன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் will always give a negative tag and a negative statement will always give a positive tag. And fourth one பார்த்தீங்கன்னா negative tags or only contradiction should be used. won't தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். வாஸ்னா வாஸ் நாட்னு யூஸ் பண்ணக்கூடாது, வாஸ்ன்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஒரு ப்ரொனவுனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஜெனி டசன்ட் நோ ஜேம்ஸ்ல வந்துட்டு ஜெனியை நம்ம வந்து ஷீ அப்படின்ற ப்ரோனவுன்ல வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா வந்துட்டு ரூல் நம்பர் 6குள்ள வந்து போகலாம். இஃப் நவுன் இஸ் தி சப்ஜெக்ட். நல்லா பாருங்க, இதுல இருந்து வந்து நீங்க ரொம்பவே வந்து சின்சியரா இந்த வீடியோ வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் 5 வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான சில ரூல்ஸ். இப்போ இருந்தே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியமான as well as some advanced level வரைக்கும் நம்ம போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இஃப் நவுன் இஸ் த சப்ஜெக்ட், the tag will have he, she, it or they. For example, இங்க பாருங்க, பிரியன் is a clever boy அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிரியனை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் இதெல்லாம் நீங்க பார்க்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆக்சிலரி verb இஸ் தான் வந்து இங்க இருக்கு. அப்ப அதோட ஆப்போசிட்டான டேக் என்னது, isn't அப்படின்னு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம். செகண்ட் வந்து பிரியன் அப்படின்னு இருக்கு. பிரியன்னா என்னது, இந்த நேமை வந்து நம்ம ஒரு ப்ரொனவுனா மாற்றணும். he is a male. ஸோ அதை எடுத்தோன்னே நம்ம ஹீயா மாற்றி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நவுன் சப்ஜெக்ட், த டேக் வில் ஹாவ் he, she, it or they. கிட்டத்தட்ட வந்து சேம் தான் ரூல் நம்பர் 5 மாதிரி, பட் இட் ஹாஸ் டு பி செக்ரிகேட்டட். அதை நம்ம வந்து பிரித்து வந்து இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ரூல் நம்பர் 7, if personal pronoun then it should be repeated. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆல்ரெடி பிரியன் பார்த்தோம், ஜெனி பார்த்தோம், ஜான் பார்த்தோம். பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஹீ, ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா அதை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து இங்கிட்ட வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் நம்ம செய்ய வேணாம். ரொம்ப ஈஸியானது இதெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா வேற எங்கேயோ கொஸ்டின் டேகை இந்த வருஷம் ஈஸியாக கேட்டுட்டு டென்சஸ்ல நமக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்படி சார் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க, இங்கே ஈஸியாக கேட்பாங்க, வேற எங்கேயாவது ஹோமோஃபோன்ஸில் அப்படி இல்லைன்னா அமெரிக்கன், பிரிட்டிஷ் அந்த வேர்ட்ஸில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கான்ட்ராடிக்டரியான ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை கேட்டுடலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ இங்கே எடுத்தோன்னே பாருங்க, பர்சனல் ப்ரோனவுன் அப்படியே வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ரோனோவை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹீ இருக்கு, இஸ் இருக்கு. ஸோ இஸ்ஸோட ஆப்போசிட் என்னது, இஸ்ன்ட்டு. ஹீயோட ஆப்போசிட் என்னது, ஹீ. ஏன் அதோட ஆப்போசிட் ஹீயாவே இருக்கு, ஏன் அது வந்து ஒரு மிரர் இமேஜாவே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ரொனவுன் தான் இங்கே யூஸ் பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ப்ரொனவுனை அங்கேயே கொடுத்துட்டாங்கன்னா அதே ப்ரொனவுனை தூக்கிட்டு வந்து ஒரு மிரர் இமேஜாக வந்து அதோட ஆப்போசிட்டாக வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ ரூல் நம்பர் 8, இதை நல்லா கவனிங்க, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் எனி அதர் ப்ரொனவுன் அதர் தேன் personal one is the subject of the statement, the tag is he, she, it or they.
ஸோ இந்த தே எப்போ வரும்? ப்ளூரல் ஃபார்மில் வரும். இந்த இடத்துல வந்து எப்போ வரும்? இது எங்கே வரும்? இட்டு எங்கே வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தட் கேர்ள் isn't very active. ஸோ that girlல வந்துட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கேர்ளுக்கு முன்னாடி thatன்ற வார்த்தை வந்துருச்சு. isn't வந்தது வந்து ஆக்சிலரி verb. ஸோ isn't வந்துட்டாலே is, ஓகேங்களா? that girl தான் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணுன்னு வந்து சொல்லியிருக்காங்க in a singular form. ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே போடும்போது she அப்படின்னு வந்து வரும். அதை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ஈஸியான கொஸ்டின். that girl வந்ததுனால குழம்பிடக்கூடாது யாருமே. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா தமிழ் மீடியம்லேயே இருந்துட்டு நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க டேட்ன்றது எதுக்காக வந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்க போகுது இங்கிலீஷ் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, நல்லா இதை கவனிங்க அப்படின்னு சொல்கிறேன். that girl அப்படின்னாலே is she. These girls aren't very active அப்படின்னு கேட்டிருக்காங்க. These girls அப்படின்னா இந்த பொண்ணுங்க யாருமே வந்து ஆக்டிவாகவே இல்லையே அப்படின்னு வந்து ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ aren't யூஸ் பண்ணால் ஆர் வந்துடுது. ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால இங்கேயும் ப்ளூரல் ஃபார்ம் வந்து வந்துடுது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 8. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கும் போது ஒவ்வொன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே அவங்களை மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய செஷன்ஸ் வேணும்னா எல்லாருமே என்ன பண்ணுங்க, கண்டிப்பா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க, உங்களுக்கான ரிவ்யூஸையும் நீங்க வந்து எனக்காக போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் அண்ட் மோர் ஹார்ஸ் ஃபார் யோர் சக்சஸ். ஸோ ஓகே, ரூல் நம்பர் 9, நோ ஆக்சிலரி. இங்க பாருங்க, நோ ஆக்சிலரி ஃபார் சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா அது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஆக்சிலரியே இருக்காது. சிம்பிள் பிரசன்ட்னா என்னது, சிம்பிள் பாஸ்ட்னா என்னது அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டாக ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா ஐ வி யூ தே அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்ம டூ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஐ வி யூ தே வந்துச்சுன்னா டூ அப்படின்றது. he she it வந்துச்சுன்னா டஷ் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சுன்னா டிட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும், இல்லைனா டிடன்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூலை இங்கேயே நான் இன்கம்ப்ளீட்டாக விடுறேன். அடுத்த ரூலில் இதை பற்றி நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஐ வி யூ தே டூ, he she it அப்படின்னு வந்துச்சுன்னா டஸ். சிம்பிள் பாஸ்டாக வந்துச்சுன்னா டிட் டிடன்ட் அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இதை நான் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல தான் வந்து சிம்பிள் மிஸ்டேக்ஸோ இல்லை நமக்கு வந்து அந்த சென்டென்ஸை படிக்கும்போது எங்கடா ஆக்சிலரியை காணோம், ஆக்சிலரியை வச்சு தானே இத்தனை ரூல் படித்தோம், ஆக்சிலரியே இல்லையே, அப்போ நம்ம எப்படி வந்து இதை ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. அகைன் சொல்கிறேன், ரூல் நம்பர் 9 இஸ் அன் எக்ஸம்ஷன்ற மாதிரி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நோ ஆக்சிலரினா இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 10, பி ஃபார்ம்ஸ் ஆர் மெயின் வெர்ப்ஸ். யூ ஆர் லேட், யூ வேர் லேட் அப்படின்னு வந்து சொல்லும் போது இதில் வந்து மெயின் வேர்பை வச்சு நம்ம வந்து எழுத போகிறோம். அதாவது ஆர் ஆர்ன்ட் யூ யூ அப்படின்றதே நம்ம வந்து வைக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு ப்ரொனவுன் வந்து இருந்துச்சுன்னா அந்த ப்ரொனவுன் அழைக்க அதோட மிரராக வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ ஆர்ன்ட், இங்கே வந்து வேர், அதே மாதிரி வேர்ன்ட் யூ அப்படியே மிரர்டாக கொண்டு வந்து இங்கே யூ. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 10, பி ஃபார்ம்ஸ் ஆர் மெயின் வேர்ப்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரூல் நம்பர் 6லேருந்து இப்போ 1 by 1 நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டே வரலாம். ரூல் நம்பர் 6 என்னது, if a noun is a subject the tag will also have he she it or they. இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், ஒரு சப்டிவிஷனாக பார்த்துக்கோங்க. ரூல் நம்பர் 7, பர்சனல் ப்ரோனவுன் இருந்துச்சுன்னா அதே வந்து ரிப்பீட் பண்ணிடணும், ஒரு மிரர் இமேஜா அப்படின்றத பார்த்தோம். ரூல் நம்பர் 8, that girl isn't very active அப்படின்னா இந்த இடத்துல வந்து he she it or they வந்து யூஸ் பண்ணணுன்றத நம்ம அதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா, ஒருவேளை சிங்குலராக இருந்தால் சிங்குலரான டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலண்டானதை. அண்ட் இஃப் இட் இஸ் ப்ளூரல் நம்ம ப்ளூரலாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அடுத்ததா ஆக்சிலரியே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்த்தோம். ஐ வி யூ தே அப்படின்னு வந்தா அது டூ, he she it வந்தா அது வந்து டஸ், சிம்பிள் பாஸ்ட் வந்தா டிட் டிடன்ட் அப்படின்றது தெரியணும். அண்ட் ரூல் நம்பர் 10 பார்த்துக்கோங்க, பி ஃபார்ம்ஸில் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிள். ஆறுன்றதா ஆர்ன்ட் யூ, வேறுன்றதா வேர்ன்ட் யூ, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்போ 11th இதுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ரூல் நம்பர் 10 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் 5 தான் வந்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ ரூல் நம்பர் 11, if more than one auxiliary use the first one.
ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஆக்சிலரியே இல்லைன்னா என்ன பண்ணணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த ரூல் நம்பர் 11ல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 ஆக்சிலரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யூ ஹேட் பீன் பிளேயிங் டென்னிஸ், யூ வில் ஹேவ் பீன் அப்படின்னு வந்து ஹேவ் வந்தா ஹேவன்ட்னு போடலாம், வில் வந்தா ஓன்ட்ன்றதை போடலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி வரும்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். இதில் வந்து என்னது ஃபர்ஸ்ட் இருக்கு, ஹேட் இருக்கு. அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, இது வந்து பாசிட்டிவ். அப்போ இங்கே வந்து என்ன வரணும், நெகட்டிவ், ஹேடன்ட். ஸோ அங்கே பாருங்க யூ இருக்கு. யூ வந்து என்னது, ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோனவுன். ஸோ அதை அப்படியே என்ன பண்ணணும், மிரர் இமேஜ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு, கம்மா கொஸ்டின் மார்க் ஓவர். அதே மாதிரி இங்கே எது ஃபர்ஸ்ட் இருக்கு, வில் பாசிட்டிவ். ஸோ அங்கிட்டு வரும்போது நெகட்டிவ், ஸோ won't. யூ ப்ராப்பர் நவுன். ஸோ இங்கே வந்து அதை வந்து கொண்டு வரோம். ஸோ ப்ரொனவுனாக இருக்கிறத அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ ரூல் நம்பர் 11, 2 ஆக்சிலரி இருந்தால் மொதல் ஆக்சிலரியை தான் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஸோ 12 அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஐ ஆம் தென் யூஸ் ஆரண்ட். ரொம்ப பெரிய எக்ஸம்ஷன், ரொம்ப பெரிய எக்ஸம்ஷன். ஆமெண்ட்னு எழுதிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஐ ஆம்னோன்னா ஓகே ஆமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது, அது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி எழுதிடாதீங்க. முழுக்க அது தப்பாயிடும், முழுக்க அது வந்து தப்பாயிடும். ஓகே, ஸோ அப்போ ஆம் அப்படின்னு வந்துட்டாலே யூஸ் த டேர்ம் ஆரண்ட் அப்படின்றது தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஆரண்ட், ஓகேங்களா. ஸோ ஐ ஆம்னா ஆரண்ட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஏன் வந்து ஆர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் தான் சொல்லி வரணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஐ எம் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஆரண்ட் அப்படின்னு வந்து யூஸ் பண்றோம். அதுக்கான ஆப்போசிட்டா வந்து டேக் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா வந்து அது பாசிட்டிவா இருக்கிறதுனால நெகட்டிவா பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஐ அப்படின்றது ஐயாவே வந்து பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரூல் நம்பர் 12 இஸ் அ வெரி பிக் எக்ஸம்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆம்னாலே உங்க மனசுக்கு வர வேண்டியது என்னது, ஆரண்ட். எல்லாருமே கீழே வந்து சொல்லுங்க, ஆம் இஸ் ஈக்குவல் டு ஆரண்ட் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 13, இஃப் இம்பரேட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் சிம்பிள் ரிக்வெஸ்ட். ரொம்ப பெரிய முக்கியமான எக்ஸம்ஷனல் ரூல், ரொம்ப பெரிய எக்ஸம்ஷனல் ரூல். ரூல் நம்பர் 13, இம்பரேட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள் ரிக்வெஸ்ட். ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்டா இருக்கலாம், ஒரு இன்விடேஷனா இருக்கலாம், ஆர் ஒரு சஜஷனா இருக்கலாம். ஸோ இந்த 3 இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வில் யூ அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணணும். இது என்னவா இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவான ஒரு ரெக்வஸ்டாக இருக்கணும், அதாவது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரிக்வஸ்ட் இல்லைனா ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறாங்க, அப்படி இல்லைனா நமக்கு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வில் இட் அதான் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளை வந்து இப்போ பார்க்கலாம். பாஸ் மீ த நியூஸ் பேப்பர் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க. சார் இது வந்து ரெக்வஸ்ட் மாதிரியே இல்லையே, ஒரு சில சென்டென்ஸுக்கு நம்ம தான் வந்து சொல்லணும். பாஸ் மீ த நியூஸ் பேப்பர்னா பாஸ் மீ த நியூஸ் பேப்பர் கிடையாது, ப்ளீஸ் பாஸ் மீ த நியூஸ் பேப்பர் மாதிரி தான். டோன்ட் பி லேட் ஃபார் டின்னர் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி தான். அது மாதிரி சொல்லும்போது இது வந்து எப்படி இருக்கு, இட் இஸ் a simple request, it is a invitation. ஸோ ரெண்டாவது வந்து எந்த கேட்டகரி, இன்விடேஷன். சிம்பிள் ரிக்வெஸ்ட், அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுப்பா, ஒரு சிம்பிளான ரிக்வெஸ்ட், நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுன்றது ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், வில் யூ தான் யூஸ் பண்ணணும். இதில் பாருங்க, இதில் ஆக்சிலரி வேர்பே கிடையாது. நல்லா பார்த்தா தெரியும், இதில் ஆக்சிலரி வேர்ப் வந்து இங்கே கிடையாது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இதில் வந்து டோன்ட் இருக்கு. அதனால உங்களை வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் டூ யூ அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். முன்னாடி சப்ஜெக்ட் கிடையாது, அதை வச்சே தெரியும் இங்கே யூ வரக்கூடாதுன்னு. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், do you அப்படின்னு பிளேஸ் பண்ணிராதீங்க. ஸோ நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரியான சிம்பிள் ரிக்வெஸ்ட், இன்விடேஷன் அண்ட் சஜஷன்ஸ் வந்தா வில் யூவை கண்ணு மூடி நீங்க என்ன பண்ணிடணும், போட்டுடணும். இந்த இதுக்காக தான் சொல்றது, 2-3 தடவை சென்டென்ஸை வந்து நல்லா வாசிச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ரூல் நம்பர் 14,
imperative that shows impatience, பொறுமையின்மை, அதை பத்தியும் rebuke அப்படின்னா anger அப்படின்னு வந்து அர்த்தம். ஒரு விஷயத்தை கோபத்தோட சொல்றது, ஒரு விஷயத்துல வந்து பேஷன்ஸே இல்லாம என்ன என்ன அப்படின்னு கேட்கறது, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட். யூஸ் யுவர் காமன் சென்ஸ் மேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆங்கரான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அது என்ன மாதிரியான ஒரு சென்டென்ஸ், எடுத்தோன்னே ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு கண்டிப்பா வந்துருங்கன்னு இன்வைட் பண்றது, அது போக வந்து சஜஷன் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், வில் அப்படின்றத இங்க வந்து பார்த்திருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்க என்ன பார்க்குறோம்னா, இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோபமான சென்டென்ஸ், ஒரு இம்பேஷண்டான இதுக்கு வந்துட்டு நம்ம காண்ட் யூ, என்னால முடியாதா அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி காண்ட் யூ அப்படின்னு வந்து கேட்கறது தான் வந்து ரூல் நம்பர் 14. ரூல் நம்பர் 14. ஸோ ரூல் நம்பர் 15 என்னன்னு பாருங்க. A suggestion starting with let's, let us, use shall we. ஸோ இதுவுமே வந்து ஒரு எக்ஸம்ஷன் தான். வரிசையா 13 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் ரூல்ல போட்டுக்கோங்க, 14 அதுக்கப்புறமா 15, இது மூணுமே வந்து எக்ஸம்ஷன் ரூல் தான். ஓகே, a suggestion starting with let's, let us அப்படின்னு வந்தாலே, லெட்ஸ் கோ டு தி தியேட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா உடனே என்ன பண்ணணும், லெட்ஸை பார்த்துருங்க. லெட்ஸ் அப்படின்னாலே நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பீங்க, எக்ஸம்ஷன் போட்டு அதை நீங்க ஆல்ரெடி வந்து படிச்சு வச்சிருப்பீங்க. லெட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனா ஓகே, லெட்ஸ் கோ டு ஷல் அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு என்ன பண்ணா ஷல்ல எடுத்து பார்த்து முடிச்சிடலாம். லெட்ஸ் கோ டு தி தியேட்டர், அதுல வந்துட்டு இந்த லெட்ஸ் கோ டு த தியேட்டர்னா என்ன அர்த்தம்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தியேட்டர் போகலாம். இதுல வந்துட்டு அவங்கள மட்டும் போக சொல்லலை, நம்மளையும் சேர்த்து தான் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்றது தான் லெட்ஸ் கோ டு த தியேட்டர். லெட் தே கோ டு த தியேட்டர் அப்படின்னு இருந்ததுன்னா, லெட் தே கோ டு த தியேட்டர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், வீக்கு பதிலாக தே யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் நம்ம வந்து அடுத்தடுத்து பேசுவோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து ஷல் வி அப்படின்னு வந்து கேட்கறது, குடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கறது தான் ஷல் வி. ஸோ இப்போ 15 ரூல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 ரூல்ஸையும் வந்துட்டு ஒரு சின்ன ரீகேப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இதை வந்து டைம் வேஸ்ட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, இட் இஸ் கோயிங் டு பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ நவ். ஸோ வாங்க ரீகேப்பை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். சரி, ஓகே. ரூல் நம்பர் 1 நம்ம என்ன சொன்னோம், கமா பிளேஸ் பண்ணணும், ஐ வந்து ஸ்மாலாக இருக்கணும். இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிற அந்த ஆக்சிலரி வேர்போட ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிற அந்த டேக் வந்து ஸ்மால் லிட்டரில் ஆகணும், கொஸ்டின் டேக் வந்து இருக்கணும். ரூல் நம்பர் 2 இதில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். வில்லுனா won't. மூணாவது வந்து நம்ம சொன்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரூல் நம்பர் 4 என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ரூல் நம்பர் 5 வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம ஒரு பர்சனை வந்து கரெக்டாக அதோட ப்ரொனவுனுக்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ரூல் நம்பர் 6 நம்ம என்ன பேசியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஈ ஷீ இட் தே வந்து நம்ம வந்து நவுனுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க ப்ரீஎன் இருக்கு, சின்ஸ் இட் இஸ் a boy we have to produce he. 7 பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் as a mirror image நம்ம வந்து பேசியிருந்தோம். ரூல் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, that girl, these girls அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு முன்னாடி thatஓ these-ஓ போட்டிருந்தாலோ அது சிங்குலரா ப்ளூரலான்றதை வச்சு நம்ம இங்கிட்ட வந்து ஃபார்ம் பண்ணணும். அது வந்து கேர்ள்னால she, கேர்ள்ஸ்னால they, so singular plural. ஓகே, ரூல் நம்பர் 8 இந்த மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை பத்தி பேசலாம். I, we, you, they, do, he, she, it, na, the simple present இது ரெண்டுமே. ஸோ சிம்பிள் பாஸ்ட்னு வரும்போது did, didn't அப்படின்றத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ரூல் நம்பர் 10ல வந்துட்டு பி ஃபார்ம்ஸ், அதாவது ஆர் வந்து aren't you, வேர்னா weren't you அப்படின்றத வச்சு பேச போறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஃப் மோர் தென் ஒன் ஆக்சிலரி வெர்ப்னா நம்ம என்ன பண்ணணும், முதல் எடுத்தோன்னே வந்து இருக்கிறத பார்க்கணும். இதுல வந்து will have இருக்கு, நம்ம haven't போடணும்டா இல்ல won't போடணுமான்னு கேட்டா முதல் எது இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வில்லுக்கு பதிலாக நம்ம வந்து won't யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம இந்த ரூல் நம்பர் 11ல வந்து பார்த்திருந்தோம். ரூல் நம்பர் 12 I am அப்படின்னு வந்துட்டாலே எக்ஸம்ஷனல் ரூல், ஆம்னாலே aren't தான் யூஸ் பண்ணணும். ஸோ aren't I அப்படின்னு வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். ரூல் நம்பர் 13 ஒரு எக்ஸம்ஷனல் ரூல். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ் மீ த நியூஸ் பேப்பர்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்டோ இன்விடேஷனோ சஜஷனோ கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், will you அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த பேப்பர் எடுத்து கொடுப்பான்றது. அண்ட் செகண்ட் வந்து வாங்க டின்னருக்கு வாங்கன்னு சொல்றது ஒரு இன்விடேஷன். ஸோ அதை வந்து என்ன சொல்றோம், அதை வந்து ஒரு இன்விடேஷனை வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம யூஸ் பண்றது என்னது, will you. ஸோ ரூல் நம்பர் 14 imperative that shows impatience and rebuke, use your common sense, can't you அப்படின்னு வந்து சொல்றோம். rebuke அப்படின்னா என்னதுன்னா கோவத்தை வெளிப்படுத்துறது, impatience பொறுமையின்மையை வந்து வெளிப்படுத்துறது. ரூல் நம்பர் 15 a suggestion starting with let's, let us, use us, shall we. ஸோ இது ரிலேட்டடா நம்ம கேட்க போறது என்னன்னா, இதுல வந்து let's, let us வந்துட்டாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எக்ஸம்ஷனல் ரூல் உங்க மைண்டுக்கு வரணும். ஸோ லெட்ஸ் வந்தாலே, லெட்டர்ஸ் வந்தாலே நீங்க என்ன பண்ணணும், ஷல்
ஷால் வி அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதுல உங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணதுனால வி வருது. இதே அவங்கள மட்டுமே நம்ம பேசுறோம், லெட் தே கோ அப்படி இப்படின்னோம்னா நம்ம ஷால் தே அப்படின்னு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 15 ரூல்ஸை இப்போவே நான் அவங்க மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15 ரூல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த செக்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்த 15 ரூல்ஸும் ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸோட நான் வந்து உங்களை வந்து சந்திக்க போகிறேன். ஸ்டே டியூன்ட். டுமாரோ தேர் வில் பி பார்ட் 2 ஆஃப் கொஸ்டின் டேக் இன் ஆர் சேனல் உஸ்தாதின் அகாடமிஸ் தினமும் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு எந்த வகையான ஒரு போரிங்காக இல்லாமல் இதை வந்து ரொம்ப அப்படியே ஈஸியாக அப்படியே ஒரு அல்வா துண்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ கிவ் அ ரிவ்யூ ஃபார் அஸ். So give a review for us and especially me if the teaching was very superb. So அது மட்டும் இல்லாம உங்களோட நோட்ஸே ஒரு போட்டோ எடுத்து அந்த ரிவ்யூல முடிஞ்சா ஆட் பண்ணுங்க. or give a review how the class was, how was grammar class. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க ஒன் பை ஒன்னா நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வந்து you should give a review for me so that it will be so motivating for me. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் I am going to teach you the best grammar and the best English classes, best maths classes in the upcoming days. So if you still think it is worth giving a review, please give it. நம்ம வீடியோஸ் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் எனக்கு ரிவ்யூ கொடுத்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க and I can reach more students அப்படின்றத சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.